சாய்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா தொகைநிலை தொடர், தொகாநிலை தொடர் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். சொல் அப்படின்னா என்ன? எடுத்தொன்ன ஒரு சொல் அப்படின்னா என்ன? ஒரு எழுத்து தனித்து நின்றோ பல எழுத்துக்கள் தொடர்ந்து நின்றோ பொருள் தருவது சொல். சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொற்றொடர். அப்போ தொடர்னாலும் சொற்றொடர்னாலும் ஒன்று. ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு சின்ன கண்டென்ட்டு தான். நம்ம போத சொல்லுனா என்ன? ஒரு எழுத்து தனித்து நின்றோ பல எழுத்துக்கள் தொடர்ந்து நின்றோ பொழுது சொல்லுனா தெரியும். அது என்ன சொற்றொடர், அது என்ன தொடர் அப்படின்னா தெரிஞ்சுக்கணும். சொற்றொடர்னாலும் தொடர்னாலும் ஒன்று தான். ரைட், இப்போ நம்ம விஷயத்துக்கு போவோம். இப்போ என்னென்னா, ஒரு தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். தொகாநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? 9 வகைப்படும். இதெல்லாம் கேட்பாங்க. வேற்றுமை எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். விடை எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். வினா எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். இந்த மாதிரி ஒவ்வொன்று கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ தொகை எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். தொகாநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? 9 வகைப்படும். இதில் தொகைனா மறைந்து வருவது, தொகானா வெளிப்படையாக வருவது. தொகையில் என்னென்ன இருக்குது? இப்போ பொருந்தா சொல்லை தேர்ந்தெடுத்துறதுக்கெல்லாம் கூட 4 கூட இதில் இதில் ஏதாவது ஒன்று கொடுத்து கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது நம்ம எது தொகை எது தொகா அப்படிங்கிறதுல கிளியராக இருக்கணும். வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, ஓமைத்தொகை, உம்மைத்தொகை, அன்மொழித்தொகை. இந்த ஓமையில் வல்லினம் மிகுமா மிகாதா? மிகும். ஓமையிலையும் மிகும், உருவகத்திலையும் மிகும். இது நம்ம மறந்துடக்கூடாது. எப்பயுமே அப்பப்போ ஞாபகம் வச்சுக்கணும். ஓமையிலையும் மிகும், ஓமை உருவகம் ரெண்டுலேயுமே மிகும். ஆனால் இந்த தொகையில் அந்த வல்லினம் மிகும் மிகாததுக்காக சொல்கிறேன். ஏன்னா அப்பப்போ பார்க்கும்போது இப்போ தெரிஞ்சுக்கணும். இப்போ ஓமையில் மிகும், ஆனால் இதே உம்மை தொகையிலையும் வினைத்தொகையிலையும் மிகுமானால் மிகாது. இப்போ அப்பப்போ இந்த மாதிரி ஞாபகப்படுத்திட்டு போனால் தான் அது நல்லது. ரைட், இப்போ ஒரு 30 மினிட்ஸில் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த ரெண்டையும் நடத்த போகிறேன். தொகைநிலை தொடர், தொகாநிலை தொடர் தெரிஞ்சுக்காங்க. ஆல்ரெடி எனக்கு தெரியும்னா ஒன்ஸ் ஒரு முறை பார்த்துக்காங்க. இல்லை நல்லா தெரியும்னா ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்ததை படிக்க போயிருங்க. தெரியாதவங்க நல்லா தெரிஞ்சுக்காங்க. ரைட், ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னா வேற்றுமை தொகை. தொகை எங்கெங்கெல்லாம் மறைஞ்சு வருதுன்னா, இப்போ திருவாசகம் படித்தான், திருவாசகத்தை படித்தான், இங்கே மறைஞ்சு வருது. தலை வணங்கு, தலையால் வணங்கு. சிதம்பரம் சென்றான், சிதம்பரத்திற்கு சென்றான். மலைவீழ் அருவி, மலையின் வீழ் அருவி. கம்பர் பாடல், கம்பரது பாடல். மலை குகை, மலைக்கண் குகை. இந்த மாதிரி அந்த உருபு மறைஞ்சு வந்தால் அது பேர் வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்கிறோம். வேற்றுமை தொகைன்னு சொல்கிறோம். அடுத்தது வேற்றுமை தொகையோட உருபும் பயனும் உடன்தக்க தொகையும் வருமா? வரும். இப்போ பணப்பை, பணத்தை கொண்ட பை, அங்கே ஐயும் வருது, கொண்டங்கிற வார்த்தையும் வருது. அப்போ இதை வந்து என்ன சொல்கிறாங்க? உருபும் அந்த பயனும் உடன்தக்க தொகையும் அப்படிங்கிறாங்க. பயனும் உடன்தக்க தொகையும் இந்த தான் சொல்கிறாங்க, அந்த கொண்டங்கிற வார்த்தையை. அப்போ ஐங்கிற வார்த்தை மட்டும் வந்துட்டு அது உருபு. இப்போ பணப்பைங்கிற இடத்துல பணத்தை அப்படிங்கிறது அது உருபு. பணத்தை கொண்ட அப்படிங்கிற வார்த்தை வருதுல, அந்த கொண்ட ஆகிய அப்படின்னு வருதுல. இப்போ மாட்டு கொட்டகை அப்படின்னு இருக்குது. இதில் 2ஆம் வேற்றுமை உருவு மட்டும்தான் வருமானா? கிடையாது. 2ஆம் வேற்றுமைக்கும் வரும், 3ஆம் வேற்றுமை, 4ஆம் வேற்றுமை, எல்லாத்துக்கும் உருபும் பயனும் உடன்தக்க தொகை இருக்குது. இப்போ பால் குடம், பாலை குடம்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது சார். பாலை கொண்ட குடம். பொற்சிலை, பொன்னால் ஆகிய சிலைன்னு தான் வரும். பொன்னால் சிலைன்னு வராது. பொன்னால் ஆகிய சிலை, அந்த கொண்ட ஆகிய. இப்போ பாருங்கள், மாட்டு கொட்டகை, மாட்டுக்கு கொட்டகை அப்படின்னு வராது. மாட்டுக்கு கட்டப்பட்ட கொட்டகை இப்படி வரணும். ஸோ அப்படி வந்தால் தான் அது உருபும் பயனும் உடன்தக்க தொகையும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட், இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. 2ஆம் வேற்றுமை தொகைன்னு அப்படின்னா உருபும் வரும், உருபும் பயனும் உடன்தக்க தொகையும் மறைஞ்சு வரும். அடுத்து வினைத்தொகை. வினைத்தொகை பார்த்தோன்னா சொல்லிடலாம். வினைத்தொகைக்கு ஒரு ரூல் இருக்குது. காலம் கறந்த பெயரச்சம் வினைத்தொகை. முன்னாடி இருக்கிற டிஎன்பிசியில் இதை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க நன்னூலில். காலம் கறந்த பெயரச்சம் வினைத்தொகை. அதென்ன சார் காலம் கறந்தனா? காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைஞ்சு வரும். எப்படி சார் இது அப்படின்னா பாருங்கள், பெயரச்ச விகுதி எப்படி மறைஞ்சு வருதுன்னு பாருங்கள், எப்படி காலம் காட்டுன்னு பாருங்கள். இப்போ ஆடு கொடி, என்ன கொடி? ஆடு கொடி. இந்த ஆடு கொடிங்கிறது ஆடிய கொடி, ஆடுகின்ற கொடி, ஆடும் கொடி. இந்த 3மே பெயரச்சம் தான். அந்த விகுதி மறைஞ்சு வருதா? ஆடிய கொடி என்னது? பெயரச்சம். ஆடுகின்ற பெயரச்சம் தான். ஆடும் கொடி அது என்னது? பெயரச்சம். இந்த பெயரச்ச விகுதி மறைஞ்சு வருதா? அதே மாதிரி காலம் காட்டும் இடைநிலை. காலம் காட்டுதா? நல்லா பாருங்கள், காலம் காட்டுதா?
ஆடிய கொடி, ஆடுகின்ற கொடி, ஆடும் கொடி. அப்போ உங்களுக்கு என்னது, கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் இதையும் காட்டும். ஸோ அதனால தான் இந்த ரூலை என்ன சொல்கிறாங்கன்னா, காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வந்தால் அது வினைத்தொகை. இப்போ வளர்தமிழ் அப்படின்னு இருக்கு, வளர்ந்த தமிழ், வளர்கின்ற தமிழ், வளரும் தமிழ். அப்போ அங்கே பெயரச்ச விகுதியும் மறைஞ்சு வருது, அதே நேரத்தில் உங்களுக்கு என்னென்னா காலம் காட்டும் இடைநிலையும் வருது. ஸோ இதுதான் வினைத்தொகை. ரொம்ப ஈஸி சார். ஓகே சார், ரைட். அடுத்து பண்புத்தொகை எல்லாருக்கும் தெரிஞ்சதான். மை விகுதி மட்டும் பார்க்கக்கூடாது, ஆன ஆகிய அப்படிங்கிறதையும் பார்க்கணும். பண்பு மை விகுதி மட்டும் பார்க்கக்கூடாது. வெண்மையாகிய நிலவு, எப்படி வெண்மையாகிய நிலவு, கருங்குவளை. இப்போ பாருங்கள், இந்த ரெண்டும் பாருங்கள், வெண்மையான நிலவு, வெண்மை ஆகியன்னு சொல்லிட்டேன், வெண்மையான நிலவு. இப்போ பாருங்கள், வெண்மையான நிலவு, கருமையாகிய குவளை. அப்போ ஆன ஆகிய இந்த வார்த்தை வரணும், அப்படி வந்தால் தான் அது பண்பு தொகை. அப்போ தொகை இங்கே மறந்து வச்சுக்கோ. அப்போ வெண்ணிலவுன்னு நம்ம வெண்ணிலவு பார்த்தோன்னு நம்ம அடிச்சிருவோம், இது பண்பு தொகை தானே அடிச்சிருவோம். அந்த ஆனா ஆகியங்கிறது ரூலுக்காக தெரிஞ்சுக்கணுங்கிறது தான். ஆனா ஆகிய என்னும் பண்புறுப்புகள் மறைஞ்சு வரணும், அதுதான் பண்புத்தொகை. அடுத்தது இருபெயரிட்டு பண்புத்தொகை. பனை மரம் தான் ஓல்டு புக்கு, அந்த புக்கு, இந்த புக்கு, அப்புறம் இன்னொரு இடத்துல மல்லிகைப்பூன்னு ஒரு இடத்துல வரும்னு நினைக்கிறேன். அப்போ இந்த மாதிரி வந்தால் இருபெயரிட்டு பண்புத்தொகை. பனை மரம், இதில் என்ன ரூல்ஸ்னால், மரம் என்பது பொது பெயர், ஃபஸ்ட்டு சிறப்பு பெயர் வரும், அப்புறம் தான் பொது பெயர் வரும். எப்பயுமே இது ரெண்டாக பிரிச்சுருங்க. இருபெயரிட்டு பண்புத்தொகைக்கு என்னென்னா, ஃபஸ்ட்டு சிறப்பு பெயர் வரும், அப்புறம் பொது பெயர். ரூல் தெரிஞ்சுக்கணும். மரம் என்பது அப்போ சிறப்பு பெயர் தான் முன்னும், பொது பெயர் பின்னும் நிற்க, ஆகிய என்னும் பண்புறுப்பு மறைந்து வருவதை. இங்கேயும் ஆகிய தான், ஏன்னா பண்புத்தொகையில் ஆனா ஆகிய வருதுல, அது மாதிரி ஆகியங்கிறது வரணும். அடுத்து ஊமைத்தொகை. ஊமைத்தொகைனா மலர் விழி, மலர் போன்ற விழி. இதில் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க, எது ஊமை எது ஊமேயம். உவமைங்கிறது அழகு, ஒரு அணி சேர்க்கிறதுக்காக. அப்போ ஃபஸ்ட் இடத்துல மலர் விழி. இப்போ என் கண் இருக்குல்ல, இப்போ முத்துப்பல்னு எழுதிக்கலாம். எனக்கான ஷார்ட்கட்டை நானே சொல்கிறேன், முத்துப்பல்னு சொல்லலாம். என்னோடய பல்லு முத்து போன்ற பல், முத்து போன்ற பல். பல்லு சாதாரண பல்லு தான், அது என்ன முத்து போன்ற பல், அழகுக்காக சேர்க்குறோம். அப்போ முத்துங்கிறது தான் ஊமை, பல் அப்படிங்கிறது உவமேயம், பல்லுங்கிறது ஊமேயம். அது மாதிரி தான். அப்போ போன்ற அப்படிங்கிற வார்த்தை. ஸோ போல, போன்ற, நிகர, அன்ன நாளையும் பார்த்துக்கணும். நீங்கள் ஊமை தொகைனா போன்ற மட்டும்தான் பார்த்துக்கிறக்கூடாது. போல, போன்ற, நிகர, அன்ன முதலிய ஓம உறுப்புகள் மறைஞ்சு வந்தால் அது ஊமை தொகை. ரைட், இதுவும் ஈஸி. இப்போ மலர் போன்ற விழி, அது உருவகம்னா அப்படி மாற்றிக்காங்க, விழிமலர், அவ்வளோதான். ஊமைக்கும் உருவகத்துக்கும் ஒன்றே ஒன்று தான். ஊமைனா மலர் போன்ற விழி, உருவகம்னா விழிமலர், அப்படி மாற்றிக்கணும், அந்த வார்த்தை அப்படி மாற்றிக்கிற வேண்டிதான், அவ்வளோதான். அடுத்து உண்மை தொகை. இது ஈஸி தான். இரவும் பகலும், தாயும் தந்தையும். இது உண்மை தொகை. உண்மை தொகைனா தொகை மறைஞ்சு வரும், வெளிப்படையாக வந்தால் அதுக்கு பேர் எண்ணுமை, அவ்வளோதான். இந்த ரெண்டு தான், இது எல்லாருக்கும் தெரியும். அன்மொழி தொகைக்கான ரூல் என்னென்னா, இந்த வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, ஊமைத்தொகை, உண்மைத்தொகை அல்லாத வேறு பிற சொற்கள் வந்தால் அதை அன்மொழி தொகையில் தூக்கி போட்டுருங்க. அப்போ பொற்றொடி வந்தால் அப்படின்னா, பொன்னால் ஆகிய வளையலை அணிந்த பெண் வந்தால், அப்படியே அப்பா தூக்கி போடு அன்மொழி தொகையில். ரைட்டா உங்களுக்கு? ரைட். ஸோ அப்போ இந்த அன்மொழி தொகையில் மேக்ஸிமம் இந்த எக்ஸாம்பிள் தான் அடிக்கடி ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து தொகாநிலை தொடர். இது வெளிப்படையாக வருது, தொகைனா மறைந்து வருவது, தொகானா வெளிப்படையாக வருது. ரைட். 9. இது ரொம்ப ஈஸி இருக்கிறதுலையே. தொகைநிலை தொடர் கூட நம்ம கவனமாக பார்க்கணும். தொகாநிலை தொடர் ரொம்ப ரொம்ப ஈஸி. எழுவாய்னா என்ன, மல்லிகை மலர்ந்தது, அவ்வளோதான். நம்ம வேற்றுமை படிக்கிறோம்ல, அதே மாதிரி தான். எழுவாயை தொடர்ந்து ஒரு பயனிலை வந்துருச்சு, அவ்வளோதான். எழுவாய் தொடர் முடிஞ்சு, எந்த ஒரு இது இல்லை. அடுத்து விழித்தொடர். நண்பா படி, அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், விழிப்பெயர் வரும். அடுத்து வினைமுற்று. சென்றனர் வீரர், வெளிப்படையாக சொல்லிட்டாங்க, சென்றனர்னாலே முடிஞ்சு, சென்றனாலே என்னது முடிஞ்சு. ஆனால் இங்கே ஒரு ரூல் என்னென்னா, இப்போ பாருங்கள், ஒரு விஷயத்தை இங்கே நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், எழுவாய் தொடருக்கும் விழித்தொடருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. நீங்கள் இதை கவனிச்சிங்கன்னா என்னென்னு எனக்கு தெரியாது, நான் சொல்லும்போது இதை கவனிச்சிங்கன்னா நல்லது தான். எழுவாய் தொடருக்கு விழித்தொடருக்கும் பயனிலையை அமைந்து, பயனிலையை கொண்டு முடிந்து, நல்லா புரியுதா உங்களுக்கு? ஸோ இங்கேயும் பயனிலை தான், இங்கேயும் பயனிலை தான். அந்த பயனிலை எழுவாய் தொடரும் விழித்தொடரும் ஒரு பயனிலையை கொண்டு முடியும், இங்கேயும் ஒரு பயனிலையை கொண்டு முடியும். அடுத்து பாருங்கள், அதே வினைமுற்றுன்னு வச்சுக்காங்கவே, வினைமுற்றும் இந்த பெயரச்சமும் பாருங்கள், அது என்ன ஒன்றா, ஒரு வினைமுற்று என்ன ஒன்றா, ஒரு பெயரை கொண்டு முடியும். சென்றனர், யார் சென்றா, ஒரு வீரர், அப்போ அது ஒரு பெயரை கொண்டு தான் முடியும்.
அடுத்து பெயரச்ச வரும். வரைந்தனா ஓவியம், அது ஒரு பெயர் சொல் கொண்டு முடியும். அது பெயரை கொண்டு முடியும், இது ஒரு பெயர் சொல் கொண்டு முடியும். புரியுதா உங்களுக்கு? அந்த ரூல்ஸை தெரிஞ்சுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் கேட்டாங்க, ரைட்டு, ஓகே. வினைமுற்று தொடர் எப்படி முடியும்? வினைமுற்று என்பது ஒரு வினைமுற்று ஒரு பயனிலையை கொண்டு முடியும். அப்படி சொல்லலாமா? அப்படி சொல்லக்கூடாது. ஒரு வினைமுற்று ஒரு பெயரை கொண்டு முடியும். பெயரச்சம் என்ன ஆகும்? ஒரு பெயரச்சம் ஒரு பெயர் சொல் கொண்டு முடியும். இப்படி இருந்தால் தானே அந்த ரூலு. ரைட், எக்ஸாம்பிள் மட்டும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படாதீங்க, ரூல்ஸும் தெரிஞ்சுக்காங்க. இப்போ வினையச்ச தொடர் பாருங்கள். இப்போ இந்த ரெண்டுக்கு ஒரு ஒற்றுமை சொல்லணும்னா, இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு ஒற்றுமை சொல்லணும்னா, வினையச்சத்துக்கு பாருங்கவே, ஒரு வினைமுற்று சொல் கொண்டு முடியும். பெயரச்சத்துக்கு எச்சம்னு வந்தாலே ஒரு சொல் கொண்டு முடியணும். பெயரச்சத்துக்கு பெயர் சொல் கொண்டு முடியும். வினையச்சத்துக்கு வினைச்சொல் கொண்டு முடியும். அவ்வளோதான். வினைமுற்று தொடருக்கு பெயரை கொண்டு முடியும். அவ்வளோதான். ரைட், ஓகே. அடுத்து வினையச்ச தொடர் பாருங்கள். தேடி பார்த்தான், இது வினையச்ச சொல். பார்த்தான்னு சொல்லி ஒரு வினைமுற்று சொல் கொண்டு முடியும். அதுதான் வினையச்ச தொடர். ரைட். வேற்றுமை தொகாநிலை தொடர், இதில் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேற்றுமை தொகை நம்ம அங்கே பார்த்துருப்போம். தொகானா வெளிப்படையாக வருது. கவிதையை எழுதினார், ஐ வந்திருக்கு. கவிதையால் எழுதப்பட்டது, ஆள் வந்திருக்கு. இந்த மாதிரி வந்துட்டாலே வேற்றுமை தொகாநிலை தொடர், ஏன்னா வெளிப்படையாக வந்துருச்சு. அடுத்து இடைச்சொல் தொடர். மற்று பிற, மற்று ப்ளஸ் பிற. மற்றுங்கிறது ஒரு இடைச்சொல். இது எல்லா புக்குலேயும் இதே எக்ஸாம்பிள் தான் இருக்கும். அடுத்து உரிச்சொல். சாலவும் நன்று, எல்லா புக்குலையும் இந்த எக்ஸாம்பிள் தான் இருக்கும். அடுக்கு தொடர். நன்று நன்று நன்று, 4 முறை கூட அடிக்கி வரும். 4 முறை கூட அடிக்கி வரும். அப்போ 9. ஸோ இந்த மாதிரி 9 தான் இருக்குது. இது தொகாநிலை தொடர். சொற்களுக்கு இடையே வேற்றுமை உருபு மறைந்து வருவது வேற்றுமை தொகை. சொற்களுக்கு இடையே வேற்றுமை உருபு மறைஞ்ச வேற்றுமை தொகை. செம்மரம் என்பது அது ஒரு பண்பு. கண்ணாவா, விழி, அவ்வளோதான். பார்த்தாலே பொறுத்திடுவீங்க. ரைட். அடுத்து தொகாநிலை தொடர். பெரிய ஸ்டாண்டர்டு போகும்போது கொஞ்சம் ஒரு டிஃப்ரென்ஷியேட் அடிக்கும். பெரிய ஸ்டாண்டர்டில் போகும்போது எழுவாய் தொடர் பெயர்லேயும் இருக்கும், வினையிலும் இருக்கும், வினாலையும் இருக்கும். நம்ம ஏற்கனவே இது வேற்றுமையிலே பார்த்துட்டோம். ஒரு எழுவாய் வேற்றுமை எப்படி இருக்கும்? பெயர்லேயும் முடியும், வினையிலையும் முடியும், வினாவிலையும் முடியும். நீங்கள் வேற்றுமை இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இனியன் கவிஞர், ஒன்றுமே இல்லை. காவிரி பாய்ந்தது, பேருந்து வருமா, இது பெயர் பயனிலை, வினா பயனிலை, வினை பயனிலை. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். பாருங்கள், இப்போ இந்த கொஸ்டினை மட்டும் கேட்குறாங்க. காவிரி பாய்ந்தது எழுவாய் தொடரில் என்ன பயனிலை? அது என்ன? பாய்ந்ததுன்னா என்ன? ஒரு வினை தானே, அப்போ வினை பயனிலை. அப்போ எழுவாய்னா என்ன, பயனிலை என்னென்னா தெரிஞ்சுக்கணும். ரைட்டு, ஓகே. அடுத்தது இந்த இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்களா, அதனால தான் கொஞ்சம் பொறுமையாக நடத்துகிறேன். நான் அவங்களுக்கு கொஞ்சம், அவங்க தான் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி நிறையா கேட்டாங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் ஓகே தான், மேக்ஸிமம் நெருக்கி நீங்கள் நல்லாவே தெரிஞ்சுக்கிருவீங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் சில பேர் தெரிலனா தெரிஞ்சுக்கிற வேண்டியதான், அவ்வளோதானே. விழித்தொடர். நண்பா எழுது, இது ஈஸி தான். வினைமுற்று தொடர். பாடினால் கண்ணகி, ஒரு பெயரை கொண்டு முடியும். இது பெயரச்ச தொடர், ஒரு பெயர் சொல்லை கொண்டு முடியும். வினையச்ச தொடர், ஒரு வினை சொல்லை கொண்டு முடியும். பார்த்தீங்களா, அந்த ரூல்ஸ்க்காக தான் அதை காமிச்சேன். வேற்றுமை தொடர். ஐயாளுக்கு இன்னது கண்படி வெளிப்படையாக வந்தால் அது வேற்றுமை தொடர்னு சொல்லலாம், இல்லை வேற்றுமை தொகாநிலை தொடர்னு சொல்லலாம். ரெண்டுக்கும் அர்த்தம் இருக்குது பாருங்கள். வேற்றுமை தொடர்னு சொல்லலாம், வேற்றுமை தொகாநிலை. எக்ஸாம் ஹாலில் பொண்ணை வேற்றுமை தொடர்னு கொடுத்துருப்பாங்க. ஐயோ, என்னடா வெறும் வேற்றுமை தொடர்னு இருக்குது, வேற்றுமை தொகாநிலை தொடரா இது தொகைநிலை தொடரான்னு கன்ஃபியூஸ் ஆக வேணாம். அதைத்தான் வேற்றுமை தொடர்னு சொல்கிறாங்க. ரைட். அடுத்து இடைச்சொல். அந்த இடைச்சொல் ஏற்கனவே சொன்னேன். மற்றொன்று. உரிச்சொல்லுக்கு சால சிறந்தது. அடுக்கு தொடருக்கு வருக வருக வருக, நன்றி நன்றி நன்றி, இந்த மாதிரி வர்றது. அப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருச்சு. இது பாருங்கள், ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். கூட்டு பெயரச்சம். அது என்னையா கூட்டு பெயரச்சம்? பெயரச்சம்னா என்னன்னு தெரியும், ஆன்னு முடியும். அது கூட்டு பெயரச்சம்னா, இப்போ கேட்க அப்படிங்கிறது என்னது? ஒரு பெயரச்சம். கேட்க வேண்டிய பாடல், வேண்டியங்கிறது என்னது? ஒரு பெயரச்சம். அப்போ 2 வருதா? இந்த மாதிரி 2 வந்தால் அது கூட்டு பெயரச்சம்னு சொல்கிறோம். புரியுதா உங்களுக்கு? அதுக்கு பார்த்தீங்கன்னா வேண்டிய, கூடிய, தக்க, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வருங்கிறாங்க. வேண்டிய, இந்த பாருங்கள், இந்த 3 வார்த்தை, வேண்டிய, கூடிய, தக்க. இப்போ சொல்லத்தக்க செய்தி, சொல்லங்கிறதும் ஒரு பெயரச்சம் தான், தக்கங்கிறது ஒரு பெயரச்சம் தான். அப்போ எத்தனை பெயரச்சம் வந்திருக்கு? 2 பெயரச்சம் வந்திருக்கு. அப்போ கூட்டு பெயரச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டாப்பா? ரைட், ஓகே. அடுத்தது இப்போ தொகைநிலைத்துறைக்கு ஒரு 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 ஐடியா நல்லா கிடச்சிருச்சு. இப்போ தேர்ப்பாகன், தேரை ஓட்டும் பாகன், உருபும் உடன் பயன்தக்க தொகையும். இப்போ இது இனி உங்களுக்கு இது குழப்பமே வராது. வினைத்தொகைனா உடனே சொல்லிடுவீங்க. காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதி மறைந்து வந்தால். இப்போ வீசுதென்றல், அது எப்படி சொல்லலாம்? வீசும் தென்றல், வீசுகின்ற தென்றல், வீசிய தென்றல்.
கொள்களிறு, கொல்லும் களிறு, கொல்லும் களிறு, கொள்கின்ற களிறு, கொன்ற களிறு. அப்போ இது பார்த்தோன்னா அது யாவு வரணும், அப்படின்னா தான் அது வினைத்தொகைன்னு அது நமக்கு தெரியும். இதில் பெரிய ஸ்டாண்டர்டு, அதனால தான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், மலர் கை, மலருங்கிறது உவமை, கைங்கிறது உவமேயம், மலர் போன்ற கை. புரிஞ்சா உங்களுக்கு? ரைட். அடுத்தது பண்புத்தொகைக்கு ரூல் இதுதான். அதில் மை விகுதி வந்தாலும் ஆகிய ஆனங்கிறது வரணும், வந்தால் தான் அது பண்புத்தொகை. இருபெயரிட்டு பண்புத்தொகையில் இங்கே என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, மார்கழி திங்கள் சாரை பாம்பு. அப்போ சிறப்பு பெயர் முன்னாடி வந்திருக்கும். சாரை பாம்புனா சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் வந்திருக்கணும். ரூல்ஸ் தான். சிவப்பு சட்டை பேசினார், முறுக்கு மீசை வந்தார். இந்த இடத்துல பாருங்கள், சிவப்பு சட்டை அணிந்தவர் பேசினார். சிவப்பு சட்டை பேசுமா? சிவப்பு சட்டை அணிந்தவர் தான் பேசுவார். முறுக்கு மீசை வந்தார், முறுக்கு மீசை மட்டும் வருமா? முறுக்கு மீசையை உடையவர் வந்தார். இந்த மாதிரி வந்தால் அது அன்மொழி தொகை. சரியான எக்ஸாம்பிள் நியூ புக்கில் கேட்டால் டக்குன்னு அடிச்சிடணும். நம்ம இப்படி பார்த்துட்டு போனால் தான், கேட்டால் நம்ம என்ன பண்ணுவோம், உடனே அடிப்போம். ரைட். பால் பருகினான், தலையால் வணங்கினான், வேலனுக்கு மகன், ஊரின் நீங்கினான், செங்குட்டுனது சட்டை, குகைக்கண் புலி. இதில் ஓல்டு புக்கு. உண்களம் அப்படிங்கிறத வினைத்தொகை எப்படி பிரிக்கலாம்? உண்ட களம், உண்கின்ற களம், உண்ணும் களம் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். ஆடு கொடி, ஆடுகின்ற கொடி, ஆடும் கொடி, ஆடிய கொடி. பாய் புலி, பாயும் புலி, பாய்கின்ற புலி, பாய்ந்த புலி. அலைகடல், அதுவும் வினைத்தொகை தான். பின்னாடி நீங்கள் இதில் கேட்டிருப்பாங்க, பின்னாடி கொஸ்டின்ஸ் ஆன்சரில் கேட்டிருப்பாங்க. அலைகடல் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு வினைத்தொகை தான். ரைட்டா? ஓகேப்பா, ரைட், சூப்பர். இப்போ இப்படி பார்த்தா தான் உங்களுக்கு அந்த கான்செப்ட் வரும். எக்ஸாம்பிள் நிறையா பார்க்கணும். இப்போ இருபெயரிட்டு பண்புத்தொகை, சாரை பாம்பு பார்த்த மாதிரி மல்லிகைப்பூ, ஓல்டு புக்கில் மல்லிகைப்பூன்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ மல்லிகைங்கிறது சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் வந்திருக்கணும். உம்மைத்தொகைனா மறைந்து வருவது. அன்மொழி தொகை, இதில் கயல்விழி வந்தால், கயல் போன்ற விழி உடைய பெண் வந்தால். பாருங்கள், கயல் போன்ற விழியை உடைய பெண் வந்தால், அந்த உடைய இப்படி பெருசாக லென்த்தாக வந்தால் அது அன்மொழி தொகை. ரைட்டா? வேற்றுமை வினை பண்பு உண்மை இதுக்கு அல்லாத வந்தது தான் அன்மொழி தொகை. 1க்கு 10 முறை இப்படி பார்த்தா தான் அது நமக்கு மைண்டில் ஸ்டோரேஜ் ஆகும். ரைட். திரும்ப அதே தான், இது ஓல்டு புக்கில் இருக்கிறது தான். கபிலன் வந்தான், எழுவாய் தொடர், இது விழித்தொடர். கண்டேன், இது தொகாநிலை தொடர். இது ஃபுல்லாக 9மே. கண்டேன் சீதையை, வினைமுற்று. விழுந்த மரம், பெயரச்சம். வந்து போனான், வினையச்சம். வீட்டை கட்டினான், ஐ வெளிப்படையாக வந்துருச்சு. வேற்றுமை தொகாநிலை தொடர் இல்லை வேற்றுமை தொடர்னு சொல்லலாம். மற்றொன்று, இது இடைத்தொடர். மாமுனிவர், உரிச்சொற்றொடர். வாழ்க வாழ்க, அடுக்கு தொடர். முடிஞ்சு போச்சு. ரைட். பாம்பு, அடுக்கு தொடர். கலகல, இரட்டை கிளவி. இதுக்கு ஒன்று சொல்லுவாங்க, பிரித்தால் பொருள் தரும். அடுக்கு தொடர்னா 4 வரை கூட போகலாம், பிரித்தால் பொருள் தரணும். ஆனால் இரட்டை கிளவி இரட்டை சொல்லாகவே வரும், பிரித்தால் பொருள் தராது. அடுக்கு தொடர் அப்படிங்கிறது என்னென்னா விரைவு. அடுக்கு தொடர் எதுக்காக பயன்படுத்தணும் ரூல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் நல்லா பார்த்துக்காங்க. அடுக்கு தொடர் எதுக்காக கொடுத்துருக்கோன்னு இது நம்ம பார்க்குறதுக்கு ஓரமாக இருக்கும். கொஸ்டின் பேப்பரில் கேட்கும்போது தான் அதோடைய வேல்யூ தெரியும். விரைவு, பாம்பு, ஏய் பாம்பு அப்படிங்கிறது. ரைட்டா? வெகுளி, உவகை, அச்சம், ஒளிக அப்படிங்கிறது. அவலம், இந்த மாதிரி உவகை, அச்சம், அவலம், வெகுளி, இந்த மாதிரி கான்செப்டில் தான் நம்மளை அறியாமல் அந்த வார்த்தைகள் வந்து அடுக்காக வந்துருங்கிறாங்க. எவ்வளோ அழகானது தமிழ் பார்த்தீங்களா? சூப்பராக இருக்கா? ரைட். பழைய ஓல்டு புக்கு வேற்றுமை தொகை பாருங்கள். ஆத்திச்சூடி படித்தாள், ஆத்திச்சூடியை படித்தாள். இது வேற்றுமை தொகை. மோர் பருகினான், மோரை பருகினான். தலையால் வணங்கினான், விழுப்புரத்திற்கு சென்றான். ஊரின் நீங்கினான். கம்பரது பாடல். கடல்வாழ்கண் உயிர்கள். அழகாக பாருங்கள் வேற்றுமை தொகை. அது உருபும் பயன் உடந்துக்கா. நீர்க்குடம்னா நீரை உடைய குடம். எப்படி நீரை பாருங்கள், உருபும் பயனும் உடன்தொக்க தொகை எத்தனை இருக்குது பாருங்கள். 3ஆம் ஐயால், இது வந்து மண்ணால் ஆகிய பானைன்னு வரும். அடுத்து கூலிக்கு 4ஆம் வேற்றுமை தொகை. ஐயால் கூலிக்கு அந்த ஒரு வார்த்தை போட்டு வரும். 4ஆம் வேற்றுமை தொகையும் உருவும் பயன் தொக்க தொகையும். அப்போ தொட்டி தண்ணீர், வீட்டு பூனை, வீட்டின் கண் அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு வார்த்தை சேர்ந்து தான் வரும். வெறும் வீட்டு பூனைன்னு வராது.
புரியுது உங்களுக்கு? அப்போ இதெல்லாம் வந்து உருவும் பயன்தொகைத்தொகை. இது பாருங்கள் ஓல்டு புக்கில் தான் இந்த கிளியராக இருக்குது. இந்த பேஜ் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்காங்க. புரியுது உங்களுக்கு? ஓல்டு புக்கில் அழகாக க்ளீனாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரைட். வினைத்தொகை சுடுசோறு, சுடும் சோறு, சுடுகின்ற சோறு, சுட்ட சோறு, ஊறுகாய், ஊறிய காய், ஊறுகிற காய், ஊறும் காய். அழகாக பாருங்கள் எவ்வளோ எக்ஸாம்பிள். பண்பு தொகையில் பாருங்கள் கருங்குவளை, வட்டப்பாறை, இன்சுவை. இன்சுவைனா இனிமையான சுவை. ஆனா ஆகிய அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கணும். அதுதான் பண்பு தொகை. இருபெயரிட்டு பண்பு பனைமரம், நம்ம நியூ புக்கில் கொடுத்த மாதிரி. இதில் ஊமை தொகை மலர்கை அப்படின்னு கொடுத்துட்டாங்க. உண்மை தொகை வெற்றிலையும் பாக்கும், உற்றாரும் உறவினரும். ரைட். அன்மொழி தொகை பொற்றொடி வந்தால், நம்ம நியூ புக்கில் வந்ததே கொடுத்துட்டாங்க. ஸோ அவ்வளோதான். நெருங்கி முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு. பாருங்கள் நண்பா படி சென்ற, இதெல்லாம் வந்து தொகாநிலை தொடருக்கு எக்ஸாம்பிள் அழகாக கொடுத்துட்டாங்க. குறிச்சொல்லுக்கு என்ன, இடைச்சொல்லுக்கு என்ன, அடுக்கு தொடருக்கு என்ன. அப்போ தொகை தொகானா எப்படி கேட்டாலும் அடிச்சிருங்க. பாருங்கள் அலை கடல் கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா, வினைத்தொகை. நியூ புக்கில் இருந்தே எக்ஸாம்பிள். ஆனால் ஓல்டு புக்கில் இந்த கொஸ்டினாக கேட்டிருப்பாங்க. ஆனால் ஓல்டு புக்கில் இதுக்கான விளக்கம் இல்லை. நியூ புக்கில் இருக்கிறது இங்கே கேட்டிருப்பாங்க. பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ரைட்டு. ஸோ தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ. ஒரு 20 நிமிஷம் கற்றுக்கிட்டோம். தொகைநிலை தொடர்னா என்ன, தொகாநிலை தொடர்னா என்ன. கண்டிப்பாக ஏதாவது புதுசாக ஒரு 2 விஷயத்தை கற்றுக்கிட்டு இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இப்போ எக்ஸாம்பிளாக எங்களுக்கு தெரியும் சார், அந்த ரூலை நாங்கள் பெருசாக நாங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதில்ல அப்படிங்கிறவங்க, நாங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டோங்கிறவங்க லைக் மூலமாக எனக்கு பதில் சொல்லுங்கள், இல்லை கமெண்ட் மூலமாக பதில் சொல்லுங்கள். ஏன்னா கான்செப்ட் என்னென்னா, நம்ம கண்டென்ட் ரீதியாகவும் அடிக்கணும், ஷார்ட்கட்டாகவும் அடிக்கணும், எந்த எக்ஸாம்பிள் வந்தாலும் அடிக்கணும், அச்சம் இல்லாமல் அடிக்கணும், 4 ஆப்ஷனை நம்ம தூக்க தெரியணும். அதுக்காக தான். ரைட்டாப்பா? ஸோ தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூப்பா.